வட்டக்கோட்டை இந்தியாவின் தென்கோடியான கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை கோட்டையாகும். இது 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் கட்டப்பட்டது. கட்டியவர் திருவிதாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் அவரது நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியான கேப்டன் யூஸ்டாசியஸ் டி லனோய் என்பவரின் மேற்பார்வையில் இந்த கோட்டை கட்டப்பட்டது. நோக்கம் திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் கடலோரப் பகுதிகளை கண்காணிக்கவும், கடல்வழி படையெடுப்புகளிலிருந்து பாதுகாக்கவும், குமரி துறைமுகத்தை பாதுகாக்கவும் இந்த கோட்டை ஒரு முக்கிய இராணுவ தளமாக விளங்கியது. கட்டுமானம் ஆரம்பத்தில் செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த இந்த கோட்டை பின்னர் டி லனோய் அவர்களின் மேற்பார்வையில் கருங்கற்களை கொண்டு மேலும் பலப்படுத்தப்பட்டது. கோட்டையின் அமைப்பு மற்றும் சிறப்பம்சங்கள். பெயர் காரணம் இது வட்டக்கோட்டை என்று அழைக்கப்பட்டாலும் இதன் உண்மையான வடிவம் செவ்வகத்தன்மையுடையது. பரப்பளவு இந்த கோட்டை சுமார் 3.5 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. பாண்டியர் தொடர்பு கோட்டையின் சில பகுதிகளில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதனால் 12ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டை பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. உள்கட்டமைப்பு. கோட்டைக்குள் பீரங்கிகளை எளிதாக இழுத்துச் செல்ல வசதியாக சாய்வுதளங்கள் ராம்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. உள்ளே ஒரு கண்காணிப்பு கோபுரம், வீரர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள் மற்றும் ஆயுத கிடங்கு, ஆயுத சாலை ஆகியவை இருந்துள்ளன. கோட்டையின் நுழைவாயிலில் திருவிதாங்கூர் அரசின் சின்னமான யானை சிலைகள் காணப்படுகின்றன. சுரங்கப்பாதை. இந்த கோட்டையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனைக்கு செல்ல ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பாதை தற்போது மூடப்பட்டுள்ளது. கோட்டையின் மேலிருந்து ஒருபுறம் அரபிக்கடலின் அழகையும் மறுபுறம் மேற்கு தொடர்ச்சி மலையின் காட்சியையும் ஒருசேர கண்டு ரசிக்கலாம். இந்த கோட்டைக்கு அருகில் உள்ள கடற்கரை அதன் கருப்பு மணலுக்காகவும் பிளாக் சாண்ட் புகழ்பெற்றது.